எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசும் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் சேர்த்து வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுருங்க. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,13,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸோ போன மந்த் எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன மந்த் கேனலோட க்ளோசிங் பார்ப்போம். ஸோ போன மந்தோட கேனலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1,15,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்குங்க. அதாவது 1,15,800 ஓகேங்களா, அங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. நம்மளுக்கு இந்த சப்ளை ஏரியா இருக்குது சொன்னீங்களா இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஏற்கனவே. இந்த சப்ளை ஏரியா பார்த்தீங்கன்னா 1,15,600 ஓகேங்களா, அதுக்கு மேலே தான் கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த சப்ளை ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரே கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா, ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு மேலே. ஸோ இந்த சப்ளையை உடச்சது இல்லைங்களா, ஸோ இந்த கேண்டில் வந்து சப்ளையை உடச்சிருக்கு இல்லைங்களா, அந்த உடச்சதுக்கான ஒரு புல் பேக்காக தான் ப்ரைஸ் இப்போ வந்துன்னு இருக்குது ஓகேங்களா. அதனால் இந்த புல் பேக்கை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த புல் பேக் எது வைக்க வரும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான ஒரு லெவல்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே இது வந்து சப்ளைவே ஆக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதாவது 1,15,600லேருந்து 1,10,000 ஓகேங்களா, இதுதான் சப்ளைவாக இருந்தது. இந்த சப்ளையை வந்து இப்போது வந்து டிமாண்ட் ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. 1,12,000 வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. அந்த ஹையில் வந்து ஒன்று நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, ஆனால் இது ஒரு டிமாண்ட் ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,700லேருந்து 1,07,800 ஓகேங்களா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது ஓகேங்களா. மேபி இந்த டிமாண்டு கீழே நம்மளுக்கு விற்க போகலாம், ஆனால் இந்த டிமாண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ இந்த டிமாண்ட் வைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ கீழே வந்ததுன்னா இந்த டிமாண்ட் வைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். இந்த டிமாண்டை நோட் பண்ணிக்கோங்க. 1,10,700லேருந்து 1,07,700 ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கே போகும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளேயே நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 1,40,000 ஓகேங்களா. 1,40,000 வரைக்கும் ப்ரைஸு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000னா 1,38,000 37 அந்த மாதிரி ரேஞ்சு கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மந்தே நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. அதே மாதிரி இத்தீரியம் ஓகேங்களா. ஸோ இத்தீரியமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தீரியம் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1,04,994 இருக்குது. ஸோ ஆல்ரெடி இத்தீரியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கும், அந்த டிமாண்டை ஆக்டிவேட் பண்ணி மேலே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வந்து ஆக்டிவேட் கிடையாது ஓகேங்களா. இந்த டிமாண்டை வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இத்தீரியமில் இருக்க டிமாண்ட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், 3,146லேருந்து 2,930 ஓகேங்களா. இந்த 3,500 இருந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு லெவலாக இருந்தது, அந்த லெவலில் நேற்று வந்து பிரேக் டை க்ளோஸ் பண்ணியிருக்கான் ஓகேங்களா. ஸோ ஒன்று இந்த லெவலை டச் பண்ணி போகணும், அப்படி இல்லைன்னா இந்த லெவல் பக்கத்தில் வந்துட்டு அது போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதம் இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் பேர் மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஐயாவது இந்த மாதம் உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இத்தீரியமில் ஓகேங்களா. ஸோ இந்த ஆல் டைம் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $4,800. இந்த $4,800 இந்த மாதம் நம்மளுக்கு உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது இத்தீரியமில். சரிங்களா, இதுதான் இந்த மாதத்துக்கான என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா 1,40,000 கிட்ட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இத்தீரியம் பார்த்தீங்கன்னா 4,800 மேலே ஓகேங்களா, அதாவது 5,000 கிட்ட வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த மாதம் இது நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ போன மாதம் அதே மாதிரி தான் நான் வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஓகேங்களா, அது போன மாதம் நடந்தது. என்னென்னா பிடிசி 1,15,000 மேலே க்ளோஸ் வைக்கணும், ஹை பார்த்தீங்கன்னா 1,20,000க்கு போகணும். இத்தீரியம் பார்த்தீங்கன்னா 3,500க்கு மேலே போகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த மாதம் நடந்திருக்கு. ஜூலை மாதம் நடந்திருக்கு. 1,15,000க்கு மேலே தான் போய் க்ளோஸ் வச்சிருக்கு. அதே மாதிரி இத்தீரியம் பார்த்தீங்கன்னா 3,500 மேலே க்ளோஸ் வச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சினாரியோ இந்த மாதம் எது நடக்கும்ன்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா. பிடிசி 1,40,000 கிட்ட, இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐயா வச்சிடணும் ஓகேங்களா. ஓகேங்களா, டாமினன்ஸ் இந்த மாதம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சில் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா.
அதாவது இப்போ மேலேருந்து கீழே நல்லா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ மந்த்லி கேண்டலில் பார்த்தோன்னா தெரியும். ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பயங்கரமாக ட்ராப் ஆயிருக்கு நம்மளோட டாமினன்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த ட்ராப் ஆனதுக்கான இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக்காக போகும். ஓகேங்களா? அந்த புல் பேக் எது வைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நான் சொல்கிறது 62.99லேருந்து 63.60. ஓகேங்களா? இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பாயிண்ட். ஓகேங்களா? இது வரைக்கும் போகலாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் ரிஜிஸ்டர் மட்டும் சொல்லிடுங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லிஸ்ட்டுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு ஓன் லிஸ்ட் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.